நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவியில் அனைவருக்கும் நற்செய்தி நேரம் சார்பாக அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் தேவன் உங்களை பார்க்கும்படி கொடுத்த தயவுக்காக ஆண்டவரை நான் சோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரை, சோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, எங்கள் ஆயுசு நாட்களில் ஆண்டவரே நாட்களை கூட்டி கொடுத்து ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளோடு அப்பா பேசும்படியாக ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பன், நீர் பேசுவீராக. மகிமையான காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வீராக ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயங்களிலும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. எல்லா இருதயங்களும் ஒருமனப்படுத்தும். கவலை, கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட்டு போவதாக. சந்தோஷம், மகிழ்ச்சியும் விதைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் நீர் பேசும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவன் உங்களோடு பேசும்படியாக கொடுத்த ஒரு வார்த்தை அலங்கம். அதாவது இன்னைக்கு பார்த்தோமானால் அநேகர் வாழ்க்கையில் பல்வேறு விதமான அலங்கங்கள் இருக்கிறது. அதாவது வியாதி என்னும் அலங்கம். இன்னைக்கு மருத்துவமனைகள் நாம் பார்த்தோமானால் வியாதிகள், பெயர் சொல்லப்படாத வியாதிகள், புது புது விதமான வியாதிகள். அது நிமித்தம் ஜனங்கள் அவருடைய வாழ்க்கையில் பணத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, கண்ணீரோடும் கவலையும் எப்படி இதை நான் கடந்து செல்வேன், என்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு பெரிய தடையாக, தடுப்பு சுவராக இருக்கிறது என்று சொல்லி அதை பார்த்து பார்த்து கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை. வியாதி என்னும் அலங்கம், இன்னும் பிசாசின் அடிமைத்தனம், குடி, கடன், அப்படி தொழில் நஷ்டம், மனுஷிக வல்லமைகள் மூலமாக கோர்ட்டு கேஸ், இப்படி என்று சொல்லி பல்வேறு வித அலங்கங்கள் அநேகர் வாழ்க்கையில் இன்று கட்டப்பட்டுள்ளது. ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் இதில் ஏதோ ஒரு அலங்கம் உங்களுக்கு முன்பதாக நின்று உங்களை அது பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம். பிரியமானவர்களை, நீங்கள் கலங்காதீர்கள். இன்று ஒருவேளை இந்த அலங்கத்தை எப்படி இதை தாண்டி நான் செல்ல முடியும், எனக்கு வழி எது என்று சொல்லி நீங்கள் அதை பார்த்து மலை போல இது இருக்கிறதை, கோட்டை சுவர் போல என் கண்களுக்கு முன்பதாக இது காரியம், இந்த பிரச்சனை என்னை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறதை, இதை எப்படி நான் தாண்டுவேன், எப்படி கடந்து செல்வேன், யார் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி கலக்கத்தோடு வேதனையோடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த ஒரு நற்செய்தி சொல்லும்படியா அந்த அலங்கம் இடிந்து விழுவதற்காக, அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்காக தேவன் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து அந்த காரியத்தில் உங்களை விடுவிக்கும்படியா, நீங்கள் அந்த அலங்கம் இடிந்து விழுந்த பின்பு நீங்கள் அதை எளிதாக தாண்டி செல்லுவதற்கு ஒரு பலனை, உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும்படியாக உங்களை படைத்த ஆண்டவர், உங்கள் கண்ணீரை காண்கிற ஆண்டவர், உங்களை நேசிக்கிற ஆண்டவர் இன்று உங்களை தேடி வந்திருக்கிறார். அவர் என்ன உங்களுக்காக சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போமா? அதாவது ஏசாயா 22:5 பின்பகுதி இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா 22:5 பின்பகுதி, இது அலங்கத்தை தகர்த்து பர்வதத்துக்கு நேரே ஆர்ப்பரிக்கும் நாளாயிருக்கிறது. இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து. அலங்கம் தகர்க்கப்பட்ட, மதில் போல, கோட்டை சுவர் போல இருக்கிற உங்கள் காரியங்களாம் தகர்க்கப்பட்டு நீங்கள் அந்த பர்வதம் போல அந்த பயமுறுத்துகிற காரியத்துக்கு நேர ஆர்ப்பரிக்கும் நாளாக இருக்கிறது. மகிழ்ச்சியோடு நீங்கள் அதை குறித்து நீங்கள் சந்தோஷத்தோடு கழிவுகிற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது என்று ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து பேசுகிறார். அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படி இந்த அலங்கம் எனக்கு முன்பதாக இருக்கிற இந்த வியாதி என்கிற இந்த மதில் சுவர், கடன் என்கிற மதில் சுவர், பண நஷ்டம், வேலை இல்லாதது, குழந்தை இல்லாத காரியம், இப்படிப்பட்ட எல்லா அலங்கள் எப்படி இது தகர்ந்து விழும்? நான் எப்படி இந்த மன மகிழ்ச்சியை நான் அனுபவிக்க முடியும் என்று யோசிக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு தான் வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எடுத்துக்கொள்வோம். யோசுவா 6வது அதிகாரம். அங்கு பார்த்தோமானால் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்காக கடந்து செல்லும் பொழுது அங்கு எரிகோ கோட்டை என்று ஒன்று இருக்கிறது. அங்கு அந்த கோட்டையை அது பல மைல் தூரத்துக்கு அந்த நகரத்தை சுற்றிலும், எரிகோவை சுற்றிலும் கட்டப்பட்டிருக்கிறது.
ஒருவரும் உள்ளே போக முடியாத வர முடியாத அளவுக்கு உயர்ந்த ஒரு நெடியதாக அந்த ஜனங்களை அச்சுறுத்தும் விதமாக இருக்கிறது. கர்த்தர் அங்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை சுற்றி ஒரு முறை சுற்றி வாருங்கள். அது 7வது நாள் மட்டும் அதை 7 முறை நீங்கள் சுற்றி வந்து எக்கால சத்தத்தை விட்டு நீங்கள் அதை தொனிக்கு எக்கால சத்தத்தை ஊதி நீங்கள் ஆர்ப்பரிக்கும் பொழுது அந்த அலங்கம் இடிந்து விழும் என்று அவர் சொல்லுகிறார். அதற்குள்ளதாக கூட நிறைய காரியங்களை அதற்கு முன்பதாக அங்கு ஒரு 6 காரியங்களை கூட அங்கு தேவன் ஆலோசனையாக கொடுக்கிறார். எப்படியெல்லாம் இது முதலாக சொன்னாலும் அதற்குள்ளதாக இன்னும் சில காரியங்கள் உள்ளே வைக்கப்பட்டுள்ளது. எப்படியெல்லாம் அதை செய்ய வேண்டும், அந்த நாட்களில் எப்படியெல்லாம் அவங்கள் ஆயத்தப்பட வேண்டும், அது என்ன செய்ய வேண்டும் அந்த 7 நாட்களுக்குள்ளதாக என்று சொல்லி அங்கு சில ஆலோசனைகளை அறிவுரைகளை அங்கு தேவன் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அது என்ன என்று பார்த்தோமானால் யோசுவா 6:10 யோசுவா 6:10 முதலாவது ஒரு காரியம், யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். அங்கு யோசுவா மூலம் ஒரு ஆலோசனையை ஆண்டவர் கொடுக்கிறார். அதாவது அலங்கம் பெரிய மதில்ச்சுவர் கோட்டை இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிற நாள் வரைக்கும் நீங்கள் சத்தம் காட்டாமல் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் என்ன செய்ய வேண்டாம், புறப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி முதலாவது ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இன்று உங்களுக்கு கூட நீங்கள் உங்கள் வியாதியை பார்த்து, எனக்கு ஏன் இந்த வியாதி வந்து விட்டது, இது மரணத்துக்கு வேணா வியாதி அல்லவா, இல்லை எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாடுகள், என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிந்தை, ஒரு அவமானம், என் பிள்ளையோட காரியம் இப்படியாக இருக்கிறது, மற்றவர்கள் பார்த்தால் இதை என்ன நினைப்பார்கள், நான் ஜெபிக்கிறேனே, ஆண்டவரை ஆராதிக்கிறேனே, ஆண்டவருக்காக சேவையெல்லாம் செய்கிறேனே, இதெல்லாம் சொல்லி புலம்பி தவித்து ஆண்டவரை முறுமுறுத்து உங்களையே நீங்களே நொந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் இன்று உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். யோசுவா சொன்னது போல ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற அந்த ஒருவேளை உங்கள் கணவர் குடி, பிள்ளைகளுடைய குடி நிமித்தம், உங்கள் குடும்பத்தில் ரட்சிப்பு இல்லாத நிமித்தம் ஒரு அலங்கம் உங்களுக்கு முன்பதாக கட்டப்பட்டு நீங்கள் அதை பார்த்து பார்த்து கண்ணீர் வடிக்கிறத காரியங்களை கண்டு ஒரு ஆண்டவருக்கு விரதமாகவோ இல்லை அந்த மனுஷர்களுக்கு அவர்களை பார்த்து அவர்களுக்கு அடிக்கடி சண்டை போடுவது, தேவனை நொந்து கொள்வது, உங்களை நீங்களே நொந்து கொள்வது, இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யாதபடிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் சத்தம் காட்டாமல் இருங்கள். முதலாவது சொல்லுகிறார், உங்கள் அலங்கம் இடிந்து விழ வேண்டுமானால் அந்த பிரச்சனைகளை பார்த்து சத்தம் காட்டாமல் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே அமைதலாக இருக்கும் பொழுது கர்த்தர் கிரியை நடப்பிப்பார். நீங்கள் சொல்ல சொல்ல தேவனிடத்தில் சொல்ல சொல்ல அவர் உங்களுக்காக தேவ தூதர்களை அனுப்புவார். உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். ஒரு வேளை வரும், சில வேளை சில காரியங்களுக்கு நம்ம தேவனிடத்தில் முறையிடும் பொழுது உடனடியாக அந்த காரியம் நடக்கும். சில காரியங்கள் செபிக்க 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 அந்த பர்வதம் அப்படியே மெழுகு போல உருகி உருகி அந்த அலங்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக அது இடிந்து விழுந்து முற்றிலும் ஒரு நாள் தரைமட்டமாகும். பிரியமானவர்களே, அது வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் 5 காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். அதை நீங்கள் செய்யும் பொழுது அந்த அலங்கம் என்ன செய்யும், இடிந்து விழும். முதலாவது காரியம், உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமல் இருங்கள், ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். இப்படித்தான் பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு அருமையான அக்கா அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். அவருடைய கணவர் மிகுந்த குடி, அதனால் விழுத்தம் அநேக பணங்களை இழந்து அநேகரிடம் கடன் வாங்கி அவ்வளவு பிரச்சனை. ஆனால் என்ன, இவர்கள் அன்பாக கணவரை பார்த்து கொள்வார்கள், வாங்கின கடனெல்லாம் அடைக்கிறதற்கெல்லாம் இந்த சகோதரி உதவி செய்கிறார்கள். ஆனாலும் இவருடைய குடும்பம் ஒட்டுமொத்தமாக இந்த சகோதரிக்கு விரோதமாகவே அநேக காரியங்களை பேசி பழிச்சொல்லை பேசி, உன்னால் தான் இப்படி இவன் ஆகிவிட்டான், இப்படி உன்னால் தான் இந்த கடன் வந்து விட்டது, நீதான் சரியாக நடத்தவில்லை என்று சொல்லி அநேக காரியங்கள் அவர்களுக்கு விரோதமாக எல்லாரும் கூடி கணவனும் சேர்ந்து எல்லாரும் அவர்களை பகைத்து பழிசாற்றி தூற்றுவார்களா. அப்படிதெல்லாம் அந்த சகோதரி அவள் அமைதியாக இருந்து கொண்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்வார்களா. ஆண்டவரே கேளும், இவர்கள் பேசுகிற காரியத்தெல்லாம் கேளும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் கேளும், நீர் என் தகப்பன் அல்லவா, எனக்காக நீர் இறங்கி வந்து இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து எனக்கு கணவரை விடுவித்து இந்த மனுஷியிடமிருந்து எனக்கு விடுதலையை தாரும், இந்த குடியினால் வந்த என்னுடைய அவமானம் நிந்தை இதிலிருந்தெல்லாம் எனக்கு ஒரு விடுதலையை கொடும்
அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நேராக அவர்கள் எப்பொழுது அவருடைய சிந்தையை உயர்த்தி அவர்களை ஒரு பக்கமாக குடும்பத்தினர் அவர்களை பல்வேறு காரியங்களை கணவரும் இணைந்து அவர்களை தூற்றி பழி சொல்லி கொண்டு அவர்களுக்கு விரோதமாக சண்டைகளை இடும் பொழுது இவர்கள் அமைதியாக இருந்து தேவனிடத்தில் முறையிட்டு கொண்டே இருப்பார்களாம். நீங்கள் வாங்க, நீங்கள் தான் என் தகப்பன், நீங்கள் வாங்க என்று சொல்லி அந்த எதிர்த்து நின்று போராடுகிற மனிதர்களோட அந்த கணவரோட ஒரு வார்த்தையும் தன்னை நியாயப்படுத்தி பேசாதபடி அமைதி வசனம் சொன்னது போல சத்தம் காட்டாமலும் ஒரு பேச்சும் பேசாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருந்தார்களாம். ஒரு வேளை வந்தது. இதற்காக அவர்கள் 6 வருடம் 7 வருடம் இத்தனை அவமான நிந்தைகளை சகித்து கொண்டு ஒரு நாள் கூட அவர்கள் ஒரு வார்த்தை கணவரையோ அவருக்கு சாதகமாக வருகிற யாரையும் பார்த்து பேசினதே கிடையாது. தேவனிடத்தில் முறையிட்டு கொண்டே இருந்தாங்களாம். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் கடந்து வந்தார், அவர் கணவரை தொட்டார், அந்த குடியிலிருந்து விடுதலையை கொடுத்தார். பின் நாட்களில் அவர்களோடு நம்ம சமாதானமாக இருந்து விடலாம் எப்படியெல்லாம் சொல்லி எத்தனித்த பொழுது கர்த்தர் எல்லாரிடமிருந்து அவர்களை தூக்கி எடுத்து வந்தார். இன்று தேவனுக்காக ஒரு வாழ்க்கை குடும்பமாக வாழும்படியாக தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்ததாக அவர்கள் சொன்னார்கள். பிரியமானவர்களே, அந்த சகோதரியை போல நீங்களும் உங்களுக்கு முன்பதாக இருக்க அலங்கத்தை பார்த்து முறுமுறுக்காமலும் சத்தம் காட்டாமலும் ஒரு பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்படாமல் உங்கள் காரியங்களை எல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அந்த அலங்கம் இடிந்து விழும். அது ஆர்ப்பரிக்கிற நாளாக இந்த நாள் உங்களுக்கு மாறும். இந்த ஆலோசனை நீங்கள் பின்பற்றுவீர்களா? அடுத்ததாக யோசுவா 6:12 சொல்லுகிறது, யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தார் அப்படின்னு சொல்லி யோசுவா இங்கு சொல்லுகிறார். அதிகாலமே எழும்புகிறார். அதிகாலமே எழுந்து என்ன செய்ய வேண்டும் என்று, எப்படி அந்த அலங்கத்தை சுற்றி வர வேண்டும், தேவனிடத்தில் மீண்டுமாக அவன் முறையிட்டிருப்பான், தேவனோடு பேசியிருப்பான், இன்றைக்கு எப்படி என்று சொல்லி விசாரித்திருப்பான். அப்படியாகத்தான் அங்கு பின்பதாக அவள் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறாள். பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு நேர்பட்ட கஷ்டம், ஒருவேளை வியாதியோ கட்டனோ, என்ன குழந்தை இல்லாத தன்மை, வேலை இல்லாதது, நஷ்டம், இவ்வளவு காரியங்கள், உங்கள் வேலையில் ஒரு பிரச்சனை, என்ன அலங்கம் இருந்தாலும் நீங்கள் நான் ஜெபித்து விட்டேன், எனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை, இனிமேல் எதற்கு என்று சொல்லி சோர்ந்து போய் விடாதபடி அதிகாலமே எழும்பணும் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதிகாலமே எழும்பி உங்கள் காரியங்கள் எல்லாம் தேவனிடத்தில் சொல்லி உங்கள் குடும்பத்தெல்லாம் ரத்தத்துக்குள்ள மறைத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் இருந்து இன்னைக்கு இன்றைய காரியம் எப்படி ஆண்டவரே, இன்றைய காரியம் இப்படியாக இருக்கிறது, நீர் பார்த்துக்கொள்ளும் என்று சொல்லி அவரை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அந்த அலங்கத்தை என்ன செய்வார்? அவர் இடிக்க பண்ணுவார். இது நீங்கள் ஆர்ப்பரிக்க நாளாக மாறும். அதாவது வசனம் சொன்னது போல அதிகாலமே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லுகிறதே வசனம். அதுபோல அதிகாலமே ஆண்டவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். ஒரு வாழ்க்கையில் இருக்கிற அலங்கம், அதை பார்த்து நீ கவலைப்படாதே மகளே, சோர்ந்து போகாதே, என்னுடைய சமூகத்துக்கு நீ வா, அதிகாலமே என்னிடம் பேசு, என்னோடு நீ உறவுகள், நான் அதை இடிய பண்ண வல்லமை உடையவராக இருக்கிறேன். பெரிய காரியம் உனக்கு இது ஆர்ப்பரிக்க நாளாக மாறும் என்று சொல்கிறார். முதலாவது சொன்னார் ஆண்டவர், நீ சத்தம் காட்டாமலும் ஒரு வாயிலிருந்து ஒரு பேச்சு புறப்பட வேண்டும் என்று சொன்னார். இரண்டாவதாக சொல்லுகிறார், அதிகாலமே நீ எழும்பு, அதிகாலமே என்னை தேடு என்று சொல்லுகிற வேதத்தில் உள்ள அநேக தாசர்கள் மோசை கூட அதிகாலமே, அங்கே யாத்திரா 9:13 அதிகாலமே எழுந்திருந்து கூட அந்த பார்வனை பார்க்கறதுக்கு அங்கே கடந்து செல்கிறார். இன்னுமாக கூட லூக்கா 24:22 அநேக ஸ்திரீகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அதிகாலமே எழுந்திருந்து அந்த கல்லறை நோக்கி ஓடுகிறார்கள். அங்கே இரட்சகரை கண்டு கொண்டார்கள். அப்படித்தான் பிரியமானவர்கள், அதிகாலமே எழும்பி தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது ஆண்டவரை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த அலங்கம் இன்றைக்கு வியாதி நிமித்தமாவோ, கடனோ, குடியோ, குழந்தை இல்லாதனாலோ, வீடு இல்லாதனாலேயோ எல்லாவற்றையும் இழந்து நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் அந்த அதிகாலமே தேவனை தேடி நீங்கள் அவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது அந்த அலங்கம் தானாக இடிந்து விடும் என்று சொல்லி ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து சொல்கிறார். மூன்றாவது ஒரு காரியம் சொல்கிறார். யோசுவா 6:12 அதிலே பின்பகுதி, ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். கர்த்தரின் பெட்டியை அங்கு சுமந்து கொண்டு போனார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? மன்னா, அடுத்து ஆரோனின் துளிர்த்த கோல் கற்பலைகள் இருந்தது. அதை சுமந்து கொண்டு போனார்கள் என்று சொல்லுகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்கள், நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் சுமக்க வேண்டும். அனுதினம் ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து, ஒருவேளை நீங்கள் பலவீனப்பட்டு இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அந்த வார்த்தையை நீங்கள் அதை உட்கொண்டு உங்கள் இருதயமெல்லாம் வசனத்தால் நிரப்பப்பட்டு அந்த வார்த்தைகளை நீங்கள் அறிக்கையிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் சொல்லும் பொழுது, இன்னும் கடனை அநேக சாதிகள் நான் கடன் கொடுப்பேன் அப்படி என்று சொல்லி அந்த வார்த்தைகளை அறிக்கையிட்டு நான்
ஆனால் ஆண்டவருடைய பிள்ளை, அவரை நேசர், என்னுடையவர் என்று சொல்லி நீங்கள் சொல்லி அநேக விசுவாச வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி அறிக்கையிட்டு நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த அலங்கம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அது வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவருடைய வார்த்தை அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தை அப்படியே கிரியை செய்ய அது ஆரம்பிக்கும். வார்த்தையில் வல்லமை உண்டு கர்த்தருடைய வார்த்தையில். அதனால் உங்களுக்கு எதிராக இருக்கிற என்ன சூழ்நிலை, உங்கள் பிள்ளைகள் படிப்பு, எதிர்கால தேவை, என்ன காரியம் இருந்தாலும் என் கர்த்தருடைய பர்வதத்திலே அது பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீர் யெகோவா ஈரே அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தையை சொல்லும்போது நிச்சயமாக உங்களுடைய படிப்பு தேவை, பிள்ளைகளுடைய படிப்பு தேவை, உங்களுடைய எல்லா பண தேவைகள் எல்லாவற்றையும் அது கர்த்தருடைய பர்வதத்தில் நிச்சயமாக அது பார்த்து கொள்ளப்படும். தேவன் அஞ்சென்று நாளுக்குள்ள படிகளை உங்களுக்கு அளந்து போசிப்பார். உங்களுடைய சரீரத்தில் ஒருவேளை பலவீனம் இருக்கலாம். தினந்தோறும் ஆண்டவரை பார்த்து, என் பலவீனத்தில் நீங்கள் எல்ஷடாய் ஆண்டவரை, சர்வ வல்லமை உடையவர் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாச அறிக்கைகளை நீங்கள் சொல்லும் பொழுது, நானே உன் பரிகாரிய கர்த்தர் சொன்னீரே, என் பலவீனங்களாம் ஏற்றுக்கொண்டு என் நோய்களையெல்லாம் சுமந்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல சொல்ல அந்த வார்த்தை அப்படியே கிரியை செய்யும். அப்படியே அந்த பலவீனம் திரும்பித்து வந்த அலங்கம் அப்படியே இடிந்து விழும். பிரியமானவர்களே, அதாவது ஆண்டவர் மூன்றாவதாக சொல்லுகிற காரியம், நீங்கள் கர்த்தரின் வார்த்தையை நீங்கள் சுமக்க வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு முன்பதாக இருந்த அந்த அலங்கம் இடிந்து விழும் என்று ஆவியானவர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். நாலாவது ஒரு காரியம், யோசுவா 6:13 பார்த்தோம்னால், தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியங்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பதாக நடந்து போனார்கள். அதாவது துதித்து கொண்டே நடந்து போனார்கள். இன்று உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், பாடுகள், அது உங்களை எவ்வளவு தூரம் அது சோர்படுத்தி இருந்தாலும் இப்பொழுது நீங்கள் துதியை கையில் எடுங்கள். சாத்தான் ஓடிப்போவான், அந்த அலங்கம் இடிந்து விழும் என்று ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் அவர்கள் எப்படி அந்த எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பதாக சென்றது போல நீங்கள் எப்பொழுது பாடல்களை பாடி துதிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக இருக்க எல்லா பிசாசின் கட்டுகளும் அது உடைக்கப்படும். கண்ணிகள் தெரிப்புண்டு போகும். அது அன்று பவுல் துதித்த பொழுது அது சிறைச்சாலை அஸ்திபாரமாக இருக்கிறது. கட்டுக்கள் எப்படி கலந்து விழுந்ததோ அதே போல நீங்கள் துதிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்க எல்லா அலங்கங்களும் அது இடிந்து விடும் என்று ஆவியானவர் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஐந்தாவதாக ஒரு காரியம், யோசுவா 6:16 7 ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறார். அதாவது யோசுவா சொல்லும் வரைக்கும் ஜனங்கள் சுற்றி கொண்டு வருகிறார்கள். சொன்ன பொழுது ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்ன பொழுதுதான் என்ன செய்தார்கள்? ஆர்ப்பரிக்கிறார்கள். அது வரைக்கும் அவர்கள் 7 முறை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறார்கள், துதித்து கொண்டே இருக்கிறார்கள். அதே போல அவர் சொல்லும் வரைக்கும் அவர்கள் வெயிட் பண்ணுகிறார்கள், காத்திருக்கிறார்கள். ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும் வரைக்கும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டார். நீங்கள் அலங்கம் தகர்ந்து அதற்கு முன்பதாக ஆர்ப்பரிக்க நாள் என்று சொல்லியிருக்கிறாரே, அந்த நாள் வரைக்கும் கர்த்தர் சொன்ன இந்த ஆலோசனைகளை பின்பற்றி ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். அதிகாலமே நீங்கள் எழும்ப வேண்டும், கர்த்தரின் வார்த்தையை சுமக்க வேண்டும், துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து கர்த்தருடைய வேலை வரும் வரைக்கும் நீங்கள் பொறுமையோடு காத்திருந்து அவர் எப்பொழுது அவர் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லுகிறாரோ அது இந்த செகண்டில் இருக்கும் என்று விசுவாசத்தோடு அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் அது ஆண்டவர் சொல்லும் வரைக்கும் வெயிட் பண்ணும் பொழுது அந்த கர்த்தருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்படும். ஆர்ப்பரி மகளே, ஆர்ப்பரி மகனே, சத்துரு வீழ்ந்தான் என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் எளிதாய் நீங்கள் ஜெயித்து கொள்ளலாம். எல்லாருக்கும் கண்களுக்கு முன்பாக தேவன் உங்கள் தலையை உயர்த்துவார். முன்பதாக கூட கர்த்தர் அந்த அலங்கம், எல்லா அலங்கம் வாழ்க்கையில் இருக்க அலங்கம் நிச்சயமாக தகர்க்கப்படும். இருந்தாலும் ஆண்டவர் எல்லாம் தகர்க்கப்பட்ட பின்பும் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். யோசுவா 6:17-18 நீங்கள் பார்த்தோமானால் அங்கே அலங்கம் இடிந்து விழுகிறது. ஆனாலும் ஒருவன் அந்த எரிகோ பட்டணத்துக்குள்ள போய் அங்கே இருக்கிறதெல்லாம் சாபத்தீடானது, அதை ஒன்னே நீ எடுத்துக்கொள்ளக்கூடாது, எல்லாம் அக்கினியை கொண்டு சுட்டெரித்து விடுன்றது சொல்லி ஆண்டவர் ஒரு ஆலோசனை கூட கொடுக்கிறார். அப்படியாகத்தான் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அலங்கங்கள், நீங்கள் இந்த 4 காரியங்களை 5 காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது இடிந்து விழுந்த போது கூட தேவன் என்ன சொல்கிறார், இதில் என்ன ஆலோசனை சொல்லுகிறார் என்பதை கேட்டு நீங்கள் கவனமாக நீங்கள் செயல்பட ஆவியானவர் என்று உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற அந்த அலங்கம் என்று இடிந்து விடும் கர்த்தருடைய வார்த்தை சொன்னது போல, ஏசாயா 22:5 சொன்னது போல, இது அலங்கத்தை தகர்த்து பர்வதத்துக்கு நேராக ஆர்ப்பரிக்க நாளாக இருக்கிறது. உங்களுக்கு முன்பாக இருக்கிற
எல்லா அலங்குகளும் இடிந்துவிடும். கர்த்தர் சொன்ன இந்த 5 ஆலோசனைகளை பின்பற்றி செயல்படுவனால் இதுவே நீங்கள் ஆர்ப்பரிக்கும் நாள். கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே. அப்படி கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை, சோத்தரிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்து விட்டதே, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதான வியாதியே, நான் அழிந்து விடுவேனோ, என் வாழ்க்கை என்ன, என்னுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன என்று சொல்லி, இந்த எப்படி யார் என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி, நான் தேவனுக்காக நான் எப்படியெல்லாம் ஜெபித்தேன் என்று சொல்லி அவர்கள் கண்ணீரோடு ஆண்டவரை முறுமுறுத்து, ஒருவேளை நீங்கள் வேதனைப்பட்டு உங்களை நீங்களே நொந்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தம் காட்டாமலும் ஒரு பேச்சும் புறப்படாமல் கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணு, அது வார்த்தையில் வல்லமை உண்டு, அது உனக்கு சுகத்தை கொடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலோசனை அப்படியே பின்பற்றுவீர்களா? ஆண்டவரே, யார் யார் வாழ்க்கையில குழந்தை இல்லாத நிமித்தம் ஒரு அலங்கம், நிந்தை என்னும் அலங்கம் இருக்கிறது, இயேசுவின் நாமத்தினால் அது இடிந்து விடுவதாக. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. பெறப்பண்ணுகிறவர்களை பெறச்செய்யாமல் இருப்பீரா ஆண்டவரே. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அந்த கற்பத்தின் கனியை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீராத வியாதிகள், மரணத்துக்கு எதிரான வியாதிகள் எல்லாம் அகன்று போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் இறங்கி எல்லா பிள்ளைகள் வாழ்க்கையில செயல்படுவீராகப்பா. சத்துரு கொண்டு வந்திருக்கிற ஆண்டவரே குடி என்னும் அடிமைத்தனம், ஆண்டவரே இன்னும் பல்வேறு விதமான கட்டன்கள் எல்லாம் ஜனங்கள் அந்த பயமுறுத்திக் கொண்டிருக்க அலங்கங்கள்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இன்று தகர்ந்து போவதாக. உடைய பிள்ளைகள் எழும்பி ஆர்ப்பரிக்கட்டும் ஆண்டவரே. எல்லா வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்வீராக. பலத்த காரியங்களை கர்த்தர் நடப்பிப்பீராக. எல்லா கண்ணிகளும் வலைகளும் தெரிப்புண்டு போகட்டும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இன்று ஆர்ப்பரிக்கிற நாளாக இது மாறுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை நடப்பித்து விட்டு உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.